நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருஷம் நவம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன் இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, குருமங்கல யோகம் இருக்கு. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதால வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் நீசத்துல இருக்காரு துலா ராசியில. 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போய் சூரியன் பலமடைய போறாரு. செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கார், சூரியன் அவரோட சேர போறார். புதன் துலா ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காரு. 3ஆம் தேதி துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போறாரு. இப்ப இந்த விருச்சிக ராசியில செவ்வாயோட சுக்கிரன் சேர போறார் அப்படிங்கறதால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு. குரு பகவான் கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கார், சனி பகவான் மீன ராசியில, ராகு கும்பத்துல, கேது சிம்மத்துல. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது யார் யாருக்கு, உங்களோட ராசிக்கு இந்த மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை முதல்லலாம் விட்டுருங்க, சும்மா சாதாரணமாக கடந்து போவோம், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அதனால் நல்லாயிருக்கும், மாதம் சூப்பராக தான் இருக்கும், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் உங்களோட ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் அப்படிங்கிறவர் நீசமாயிருக்கார். அப்போ எங்கே நீசமாயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆவது இடத்துல நீசமாயிருக்கார். அரசு வழியில் செலவு வரும், அரசு வழி காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு கரண்ட் பில் கட்டுறேன் போகிறேன் வரேன் அப்படின்னா அதில் நேரம் பார்த்து கட்டி போடணும், இல்லாட்டி அதுக்கு 10 ரூபா ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி வரும். அப்புறம் வீட்டுக்கு வரி கட்டுறது போகிறது வர்றது அதெல்லாம் சரியாக செயல்படுத்துங்க. காப்பீட்டு நிறுவனத்தில் ஏதாவது உங்களுக்கு தொகை வர வேண்டியது இருக்குது, இல்லை ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும். இன்றைக்கி கேஸ் வரும், நம்ம இன்றைக்கி தேதியை மறந்துட்டு எங்கேயாவது வெளியூரில் சுற்றிக்கிட்டு இருப்போம், அது தேவையில்லாத அதுக்கு போய் இன்னொரு நாள் முழுக்க நின்றுக்கிட்டு இருக்கணும். அது மாதிரி அரசு வழி காரியங்களில் மட்டும் இந்த மாதத்தில் சுணக்கம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. மற்றபடி டாப் கிளாஸில் இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிருகு மங்கள யோகம் எங்கே, உங்களோட ராசிக்குள்ளேயே பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் இந்த மாதம் 27ஆம் தேதி வரப்போகுது. அதாவது மாத கடைசியில், நவம்பருக்குன்னு சொல்கிறத விட டிசம்பருக்குன்னு கூட அதை நம்ம சொல்லிவிடலாம். என்ன அது பிருகு மங்கள யோகம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே ராசிக்குள்ளே இருக்கணும். அது உபஜயஸ்தானமான 1, 4, 7 இந்த மாதிரி இடங்களில் இருக்கணும். அப்போ உங்களோட ராசிக்குள்ளேயே இந்த பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிறது உருவாக போகுது. அது என்ன ஜோசியரை பிருகுமங்கல யோகம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடீர்னு நடந்துச்சான் கல்யாணம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. திண்ணையில் கிடக்கிறவனா என்ன, சொந்தமாக ஒரு வீடு வாச கூட இல்லை, அடுத்தவன் வீட்டில் படுத்துக்கிட்டு ஏதோ புலப்பத்தில் பார்த்துக்கிட்டு ஊர் பிள்ளையாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன், புழுக்க வேலை செய்கிறவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவனுக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுப்பான், அவன் வீடு வாசம் வச்சுருக்கவனுக்கே பொண்ணு கிடைக்கல, இவனும் திண்ணையில் கிடக்கான், இவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அவனுக்கு கல்யாணம் நடந்தால் எப்போ இருக்கும். அதான் திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு நடந்துச்சான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே நீங்கள் எதிர்பாராத உச்சத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த பிருகு மங்கள யோகம். சைக்கிள் வாங்கவே காசு இல்லாதவனுக்கு ஒரு மோட்ரு பைக், ஒரு 5000 கடை இருக்குது, இது எப்படி அடைக்கிறதுனே தெரியாதவனுக்கு ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா, 5,000 கடனையும் அடைச்சிக்க, மேலே 50,000 பணமும் வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது. வீடு கட்டலாமா, சிறுக சிறுக அப்படியே ஒரு எப்படியாவது ஒரு ஓட்டு வீட்டையாவது கட்டி தகர சீட்டாவது போட்டுருணும்னு நினச்சவங்கள ஒரு ஒட்டு வீடு கட்ட வைக்கக்கூடிய யோகம். இப்படி ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். இதை பம்பர் பரிசு உழுவுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, லாட்ரியில் பணம் விழுந்த மாதிரி, கீழே கிடந்து பணம் கிடைச்ச மாதிரி, புதையல் யோகம் கிடைச்ச மாதிரி, இப்படி எதிர்பாராத இடத்துலேருந்து வளர்ச்சி அப்படிங்கிறத, அதுவும் சாதாரண வளர்ச்சியாக இல்லை, உச்சபட்ச வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட யோகம் உங்களோட ராசிக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, சூரியன் சரியில்லை, 17 தேதி வரையும் கவனமாக இருங்கன்னு. 17ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்களோட ராசிக்குள்ளேயே வருவார். யார் சூரியன் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும்
10வது வீட்டுக்கு அதிபதி, 10க்கு அதிபதி உங்களோட ராசிக்கு யோகாதிபதி, அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரார் அப்படின்னா உச்சபட்ச தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். குறிப்பாக அரசு வழி காரியங்கள் 17ஆம் தேதிக்கு மேலே வென்று வர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு தொழில் ஒன்று தொடங்கணும், அரசுக்கிட்ட ஒரு லோன் கேட்குறேன், ஒரு தொழில் லோன் வாங்குகிறேன், இல்லை ஒரு மானியத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டக்குன்னு அமையும். அரசை நம்பி நீங்கள் எதை வேணாலும் எடுக்கலாம் 17 தேதிக்கு பிறகு. இதுமாதிரி கடந்த காலகட்டங்களில் ஒரு வம்பு வழக்குகளில் மாட்டியிருந்தீங்கன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும், உங்கள் மேலே சுமத்தப்பட்ட கரை நீங்கும். அரசு ஊழியராக இருந்து கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தவறான விஷயத்தில் தண்டிக்கப்பட்டிருந்தா, இல்லை உங்களோட ப்ரமோஷன் நிறுத்தி வச்சுருந்தா, ஏதாவது பிளாக் மார்க் இருந்தால் இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சுத்தமானவன் அப்படின்னு தொடச்சி எறிஞ்சு வெளியே வருவீங்க. அதுமாரி அரசு உத்தியோகத்துக்கு போகணுன்னு காத்துட்ருக்கவங்க, அரசு வேலைக்காக காத்துட்ருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் புண்ணியம் பண்ணவங்க. அதுமாரி சனி ராசிக்கு 5வது வீட்டில் இருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைஞ்சு போயிருக்கார். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப உச்சத்தை கொண்டு போய் கொடுக்கும். அதனால் அமாவாசை நாட்களில் குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். போக முடியாது அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தை பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டு பூஜை அறையிலே செய்யலாம். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். அதுமாரி குரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கார். ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட 9ஆம் இடத்துக்கு குரு வந்து உச்சமடைஞ்சிருக்கார். அதோட உங்களோட ராசியவே பார்க்குறார். ராசியை சும்மா பார்க்கல, ராசியில் இருக்கிற ராசிநாதன் செவ்வாயை பார்த்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறதும் உருவாகுது. குரு மங்கள யோகம் மனையில் மங்கள நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது. அதாவது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, இப்படி சகலவிதமான நன்மைகளையும் குருமங்கள யோகம் அப்படிங்கிறது செய்யும். அதுமாதிரி அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறத பெருக்கிப்பீங்க. இப்போ வீடு இருக்குது, இன்னும் கொஞ்சம் விசாலமாக இருக்கணும், வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இல்லை மாடியில் ஒரு ஃப்ளோர் கட்டுவோம், இல்லை ஒரு ஏசி வாங்கி மாட்டுவோம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குவோம் அப்படின்னு உங்களோட அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆலய திருப்பணிகள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அப்படிங்கிறதையும் காட்டுவீங்க. அதுமாரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிருகு மங்கள யோகம் 27ஆம் தேதிக்கு பிறகு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. 3ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்க போகிறாரு, துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்க போகிறாரு. அதனால் கொஞ்சம் சுப விரயங்கள் செய்யுங்க. விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கார் அப்படிங்கும்போது வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போடுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, யாருக்கோ 10 ரூபா உதவி செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யுங்க. உங்களோட சொந்த ராசியில் தான் ராசிநாதன் இருக்கார். எதை செய்ய நினச்சாலும் அதை உடனே செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியான திறன் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவை இல்லை. அதோட ராகு உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார். 4ஆம் வீட்டில் ராகு இருக்காருன்னா தாயாரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 10ல் ஒரு பாவியாக கேது இருக்கார். அந்த பாவி உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தான் செய்வார், கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முதல் 17 நாள் கொஞ்சம் கவனம். 17 தேதிக்கு பிறகு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம். 27ஆம் தேதி பிருகுமங்கள யோகம் வந்த பிறகு உங்களோட வாழ்க்கையோட உச்சத்தை காட்டக்கூடிய மாதமாக நவம்பர் மாதம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.